வணக்கம். நம்ம இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் மக்களின் தேர்தல் அறிக்கை 2026 பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அறம் சார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து கண்ணியமான வாழ்வு மற்றும் சமூக பாதுகாப்பு, இதில் வந்து மக்களின் உரிமையை பற்றி பார்க்குறோம். அதில் வந்து வறுமை இல்லா தமிழ்நாடு, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம் பார்த்துங்க. அதாவது ஒரு குடும்பமும் வறுமை இல்லாமல் இருக்கணும்னு பார்த்துட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குடும்பத்தையும் வந்து அவங்க வந்து ஃபைன் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்கள், ஏழை குடும்பங்கள், மிகவும் ஏழை குடும்பங்களை ஃபைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான ஸ்கீம்ஸ், அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு எல்லாமே உருவாக்கி அவங்களோட குறைந்தபட்ச வருமானத்தை உறுதிப்படுத்துறாங்க. அமெரிக்காவில் அந்த ஸ்கீம் இருக்குதுங்க. யார் கஷ்டப்பட்டாலும் அவங்களுக்கு பேசிக் வருமானங்கள் இருக்கும். அதை மாதிரி இவங்க வந்து எல்லா குடும்பத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு பேசிக் வருமானம் கிடைக்க தான் உறுதிப்படுத்துறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திட்டம். அப்புறம் கட்டணமில்லா மின்சாரம் வந்து 200 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 100% குடிநீர், சுத்தமான குடிநீர் கொடுக்குறாங்க. கிராமப்புறத்தில் உள்ள அனைவருக்கும் சொந்த வீடு இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. 5 லட்சம் புதிய வீடுகள் கட்டி கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பட்டாவை முறைப்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நிறைய அரசு புறம்போக்கு நிலங்களில் வந்து மக்கள் தங்கியிருக்காங்க. அதில் வந்து ஆட்சேபனை இல்லாத அரசு நிலத்துக்கு வந்து அரசு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஸ்கீம்ங்க. நிறைய பேர் வந்து பட்டாவில் இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த ஆட்சேபனை இல்லைன்னா அதுக்கு வந்து கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்காங்க. இது போக பொது விநியோக திட்டத்திலையும் பெரிய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. வீடு தேடி ரேஷன் பொருட்கள், ஊட்டச்சத்து மிக்க பொருட்கள் நிறைய கொடுக்க சொல்லுவாங்க. பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட ரேஷன் பொருட்கள் கொடுக்கின்றிருக்காங்க. கலப்படத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் இருக்காங்க. அப்புறம் ரேஷன் கடையில் வந்து அதிகரிக்க போகிறாங்க. 15